ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைத்தவு நான் ஒரு 10 எடுத்துக்கிட்டேன். 10 எடுத்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறிட்டு நாளாக வெட்டி பொரிச்சிருக்கேன். லைட்டாக பொரிச்சிக்கோங்க. அப்புறம் இக்காம்பலிஸ் பாருங்கள் தனியாக பொரிச்சிக்கிட்டேன். இது என்னென்னா இக்காம்பலிஸ் போட்ட தவு சமையல். இக்காம்பலிஸ் போட்டு தவு போட்டு சமையல். இந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தவு வந்து நம்ம சைமா செஞ்சால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால இக்காம்பலிஸ் போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இங்கே பாருங்க, கொஞ்சோண்டு இக்காம்பலிஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பவுலில், இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 6 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 6 வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 பூண்டு, பழுத்த மிளகா ஒரு 4, சில்லிப்பாடி அதாவது ஊசி மிளகா ஒரு 6. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிக்கோங்க. நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்க. இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் ஊற்றி நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. இது எல்லாத்தையும் 10 தவுக்குள்ள அளவு இது. நாங்கள் ஏன் கொஞ்சம் கொடுங்க அரைக்கிறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம தவுக்கு வந்து இந்த நெத்துப்பொடி ஒரு கை நிறைய எடுத்து பொரிச்சு வச்சுக்கிட்டேன். அந்த எண்ணெய் தான் இது. ஓகே, கொதிச்சு தம்பி. ஓகே, உங்கள்கிட்ட காமிச்சேன்ல அந்த வெங்காயம், ஊசி மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம அரைக்க சொன்னோன்னா நெத்திப்படிலாம் அதை அரைச்சிட்டேன். நல்லா பாருங்க, கொஞ்சம் குறையா, அதாவது ரொம்ப மெய்யா அரைக்காம கொஞ்சம் ஒன்று பாதியாக அரைச்சிக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதிச்சு நம்ம ஊற்றுறோம். ஆனால் கொஞ்சம் நெறிய ஏறும், பார்த்துக்குங்க. பிள்ளைங்களை பக்கத்தில் வச்சுக்காதீங்க, ரொம்ப கவனமாக சமைங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா ஊசி மிளகா, பழுத்த மிளகா, இக்காம்பலிஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஓகே, இந்த கரண்டியில் அதாவது ஸ்பூன் பாருங்க, நீங்கள் சோறு சாப்பிடுற ஸ்பூனில் ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு. ஓகே ஃப்ரெண்ட், உப்பு போட்டேன். இந்த பாருங்க, இது வந்து 1/2 கிளாஸ், பெரிய கிளாஸில் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். நல்லா கொத்தி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், தண்ணி ஊற்றியாச்சு. அரை கரண்டி கூட வேண்டாம், அதோட குறைவா கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன்ல, டீஸ்பூன்ல வந்து ஒரு மஞ்சள் தூள் போடுங்க. ரொம்ப இல்லை, கொஞ்சமா. சாந்து நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது 10 தவு நல்லா நாளா வெட்டி பொரிச்சிருக்கேன். லேசா மஞ்சள் தூள் போட்டு பொரிச்சிருக்கேன். ஓகே, நல்லா போட்டு கிளறுங்க. தவு பொரிச்ச தவு இது வந்து ஈஸியான சமையல், பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா சைவமா கொடுத்தா பிள்ளைங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இக்காம்பலிஸ் போட்டு சொல்லித்தரேன். நல்லா கிளறிட்டு ஓகே ஃப்ரெண்ட், ஸ்டவ் நல்லா வெந்துருச்சு. நான் பொரிச்சு வச்ச இக்காம்பலிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவுனா இந்த மாதிரி இந்த கரண்டி நிறைய ஒரு கரண்டி 2 கரண்டி எடுத்து பொரிச்சு வச்சுக்கிட்டேன். 2 கரண்டி இக்காம்பலிஸ் பொரிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மதம் அரைச்சேன்ல, அதில் ஒரு கரண்டி, இந்த கரண்டியில் ஒரு கரண்டி இக்காம்பலிஸ் மதம் அரைச்சிட்டேன். ஓகே, இக்காம்பலிஸ் போட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே அது இக்காம்பலிஸ் நல்லா வெந்துருச்சு. ஒரு பால் மல்லித்தாள் போட்டு இறக்குனீங்கன்னா அந்த தவு ருசியே வேற ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பாருங்க, பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவசரத்துக்கு நீங்க இந்த மாதிரி சமைச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம டெய்லி கோழி சமைச்சு கொடுக்க முடியாது, ஏன்னா இப்போ கோழி விலை பயங்கரமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி விதவிதமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கோழி ஆசையை விட்டுரும். ஓகே ஃப்ரெண்ட், ஐயா நல்லா கலருங்க, சின்ன நல்லா கலரியா. ஓகே ஓகே ஃப்ரெண்ட், கீழெல்லாம் கொட்டுறோண்டோ, கட் பண்ண. ஓகே ஃப்ரெண்ட், இக்காம்பலிஸ் போட்டு தவு, அதாவது வெள்ளை தவை பொரிச்சு இந்த மாதிரி இக்காம்பலிஸ் போட்டு வீட்டில் சமைச்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க எவ்வளவு ருசியா வாசனை வந்துருச்சு. ஓகே, மல்லித்தாள் போட்டாச்சு, இறக்க போறோம். இதுக்கு கருப்பில போடலன்னா பரவாயில்ல. அப்படி இருக்கிறவங்க கடைசியா கொஞ்சோண்டு கருப்பில மேலே தூவி போட்டுக்கோங்க. கருப்பில போடலனாலும் ருசியா தான் இருக்கும், ஏன்னா நெத்திரிப்பொடி நம்ம போட்டிருக்கோம். நெத்திரிப்பொடி போட்டாலே இந்த சமையல் ருசி ஆயிரும். ஸோ டெய்லி கோழி கொடுக்காம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம் நீங்க. நன்றி. ரசம் ராஜேஷ் இப்போ